ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரூவி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அல்ஜீப்ரிக் மல்டிப்ளிகேஷன். ஒரு ரெண்டு அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் இருந்தால் அந்த அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது யூஸிங் வேதிக் மேக்ஸ் மெத்தடாலஜி வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க. அல்ஜீப்ரிக் மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சூத்திரம் உர்தவ த்ரியக்யாம். எஸ், த வெரி சேம் வெர்டிக்கலி அண்ட் கிராஸ்வைஸ் தான். எப்படி நம்ம வந்து அரித்மெட்டிக்ல வந்து வெர்டிக்கலி அண்ட் கிராஸ்வைஸ் வச்சு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோமோ அதே பேட்டர்ன் அப்படியே வந்து இங்க சால்வ் பண்ண போறோம். எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சிங்கிள் டிஜிட்க்கு எப்படி பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட் எப்படி பண்ணீங்களோ அதே தான் டபுள் டிஜிட். அந்த மாதிரி டபுள் டிஜிட்ங்கும்போது 2 அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல 2 ஒரு வேரியபிள் ஒரு கான்ஸ்டன்ட்டோ இல்ல 2 வேரியபிள் அந்த மாதிரி. ஆனா பேட்டர்ன் வந்து தி சேம் வெரி சேம் பேட்டர்ன் வெர்டிகலி அண்ட் கிராஸ் வைஸ் மட்டும் தான் அந்த சூத்திரம் யூஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வாங்க ஃபர்ஸ்ட் சம். x minus 2 into x minus 4. ஓகே. இங்க எப்படி நம்ம x minus 2யும் x minus 4யும் மல்டிப்ளை பண்ணுவோம்னா, நான் என்ன பண்றேன், x வந்து ஒரு வேல்யூவாவும், -2 -4 வந்து ஒரு வேல்யூவாவும் எடுத்துக்கிறேன். அப்ப இங்க எத்தனை வேல்யூஸ் இருக்கு எனக்கு? 2 வேல்யூஸ் இருக்கு. ஓகே. 2 2 டிஜிட் கிராஸ் வைஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 2 டிஜிட்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வெர்டிகலி, அப்புறம் கிராஸ் வைஸ், அப்புறம் எகெயின் வெர்டிகலி பண்ணுவோமா? எஸ். அதே தான் இங்க பண்ண போறோம். ஆனா என்னன்னா, நம்ம யூசுவலி அங்க வந்து கேரி ஓவர் பண்ணுவோம். பட் இங்க வந்து கேரி ஓவர் பண்ண மாட்டோம். அப்படியே எடுத்துக்க போறோம். அண்ட் நான் வந்து லெஃப்ட் டூ ரைட் அந்த கேரி ஓவர் அடிஷன்க்காக நம்ம வந்து ரைட் டூ லெஃப்ட் வந்து பண்ணிட்டு இருப்போம் அரித்மெட்டிக் மல்டிப்ளிகேஷன்ல. பட் இங்க வந்து லெஃப்ட் டூ ரைட்டே நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எக்ஸ் இன்டூ எக்ஸ் வெர்டிகலி. ஓகே. எக்ஸ் இன்டூ எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஓகே. செகண்ட் ஸ்டெப் -2 ஒரு வேல்யூ, -4 ஒரு வேல்யூவா எடுத்துக்கிறேன். அதனால இத வந்து கிராஸ் வைஸ். x into -4, x into -2. அப்ப இது இட் பிகம்ஸ் பிளஸ் ஆட் பண்ணிடுங்க. -4 பிளஸ் ஆஃப் -2x. அப்போ வந்து இது வந்து -6x. ஓகே. லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? அகைன் வெர்டிகலி மல்டிப்ளிகேஷன். -2 into -4. -2 into -4 வந்து +8. அதனால என்னவாயிடுது? x -2 into x -4 is equal to x square -6x plus 8. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Next sum 4a plus 2b minus 5c into 3a minus 5b plus 7c. இங்க எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு? 3 வேரியபிள்ஸ் இருக்கு. ஒவ்வொரு அல்ஜீப்ரா எக்ஸ்பிரஷன்லயும் 3 வேரியபிள்ஸ் இருக்கு. ஓகே. 3 வேரியபிள்ஸ் இருக்கும்போது அப்ப நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதேதான் நம்ம 3 3 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணோம் பாத்தீங்களா? இதுக்கு அரித்மெட்டிக் நம்பர்ஸ்ல நம்ம பண்ணோம்ல. அதே பேட்டர்ன்ல வந்து இங்க வந்து நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வெர்டிகலி, அப்புறம் வந்து கிராஸ் வைஸ், அப்புறம் 3 டிஜிட் நம்பர்ஸ்க்கு வெர்டிகலி அண்ட் கிராஸ் வைஸ் டுகெதர் பண்ணோம் பாத்தீங்களா? அப்புறம் திரும்ப 2 டிஜிட் கிராஸ் வைஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட்க்கு வந்து வெர்டிகலி. இதே பேட்டர்ன் தான் இப்ப நம்ம வந்து இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும் நம்ம அப்ப? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 4a அண்ட் 3a வந்து வெர்டிகலி மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ 4a இன்டு 3a என்ன வரும் எனக்கு? 12a ஸ்கொயர். a இன்டு a 4 இன்டு 3 12. a இன்டு a வந்து a ஸ்கொயர். ஸோ 12a ஸ்கொயர் வருது. ஓகே. செகண்ட் ஸ்டெப் இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ வந்து கிராஸ் வைஸ் மல்டிப்ளை பண்ணும். ஓகே. இங்க 4a இன்டு -5b சைனோட சேர்த்து தான் எடுத்துக்க போறேன். ஸோ 4a இன்டு -5b அப்போ -20ab பிளஸ் 3a இன்டு 2b அப்ப 6ab -20ab பிளஸ் 6ab அப்படின்னா -14ab. ஓகே. செகண்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. இப்ப தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? 3 நம்பர்ஸையும் கன்சிடர் பண்ணுமா? எஸ். வாங்க. 3 நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட் அண்ட் லாஸ்ட் டிஜிட். அதே மாதிரி இங்கேயும் ஃபர்ஸ்ட் டிஜிட் அண்ட் லாஸ்ட் டிஜிட் கிராஸ் வைஸ், மிடில் டிஜிட் வந்து வெர்டிகலி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணலாமா? வாங்க. 4a இன்டு பிளஸ் 7c. அப்ப 4a பிளஸ் 7c வந்து 28ac. 3a minus 5c. அப்ப 15ac. minus 15ac. 28ac minus 15ac அப்படின்னா 13ac வந்துருதா? அண்ட் b பாருங்க 2b into minus 5b. அப்ப minus 10b square plus 13ac minus 10b square. இது வந்து 3 digit multiplicationல வந்துருச்சு. இப்ப next step என்ன பண்ணணும்? லாஸ்ட் 2 digits வந்து cross wise multiply பண்ண போறேன். இங்க வந்து 2b and 7c
minus 5b and minus 5c. Minus 5b into minus 5c plus 25bc. 2b into 7c plus 14bc. So 14bc plus 25bc வந்து 39bc. ஓகேவா? ஓகே. 39bc. இப்ப லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? லாஸ்ட் ஸ்டெப் வந்து again again என்ன பண்ண போறோம்? லாஸ்ட் டிஜிட்ஸை வந்து vertically multiply பண்ண போறோம். So minus 5 and 5c and 7c. இதை வந்து multiply பண்ணா என்ன ஆயிடும்? Minus 5 into 7 is minus 35. C into c is minus 35c square. So என்னோட ஆன்சர் என்ன வரும்? 4a in plus 2b minus 5c into 3a minus 5b plus 7c is equal to 12a square minus 10b square minus 35c square minus 14ab plus 13 minus sorry plus 39bc plus 13ac. Okay, வாங்க next sum பார்க்கலாம். x cube plus 4x square minus 6x plus 5 into x cube minus 5x square plus 2 minus 2x plus 1. ஓகே, இங்க எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு? வேரியபிள் சாரி, எத்தனை வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வேல்யூஸ் இருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன யூஸ் பண்ண போறோம்? 4 டிஜிட் மல்டிப்ளிகேஷன்ல நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ண போறோம். 4 டிஜிட்னா என்னவாயிடும்? 4 டிஜிட்ல வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் டிஜிட் ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸை வந்து வெர்டிக்கலியாகவும் செகண்ட் டிஜிட்ஸை வந்து கிராஸ் வைஸாகவும் தேர்ட் டிஜிட்டை வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட் கிராஸ் வைஸ் மிடில் டிஜிட் வெர்டிக்கலி பண்ணுவோம். அண்ட் 4 டிஜிட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட் கிராஸ் வைஸ் அகெயின் மிடில் 2 டிஜிட்ஸ் வந்து திரும்ப கிராஸ் வைஸ் பண்ண போகிறோம். இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாமா எப்படி சால்வ் பண்ணுறதுன்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ என்ன பண்ணணும்? நான் எக்ஸ் கியூப் இன்டூ எக்ஸ் கியூப் எப்படி பண்ண போகிறேன்? வெர்டிக்கலி மல்டிப்ளை பண்ணுற போகிறேன். எக்ஸ் கியூப் இன்டூ எக்ஸ் கியூப்னா பவர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்னவாயிடும்? 3 + 3 ஆட் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால எக்ஸ் பவர் 6. ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்? கிராஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் செகண்ட் வேல்யூவும் வந்து கிராஸ் வைஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன் எக்ஸ்பிரஷனோட ரெண்டு வேல்யூஸை. அப்போ இது என்ன வரும்? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4 சாரி எக்ஸ் கியூப் இன்டூ மைனஸ் 5x ஸ்கொயர் plus x cube into 4x square. அப்ப minus 5x power 4 plus 4x power 5. Sorry, minus 5x power 5 plus 4x power 5. அப்ப இது ஆட் பண்ணாம என்ன ஆயிடும்? minus x power 5. ஓகேவா? ஓகே. இப்ப தேர்ட் டிஜிட் 3 டிஜிட்ஸ்க்கு என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் டிஜிட் அண்ட் தேர்ட் டிஜிட்டை வந்து கிராஸ் வைஸாகவும் மிடில் டிஜிட்டை வந்து வெர்டிக்கலியும் மல்டிப்ளை பண்ண போறோம். இங்க பாருங்களேன், இதுவும் வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான். எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயரும் வந்து எக்ஸ் பவர் 4, எக்ஸ் கியூப் அண்ட் எக்ஸும் வந்து எக்ஸ் பவர் 4. அப்ப இங்க என்ன பண்ண போறோம்? டோட்டலா எல்லாமே எக்ஸ் பவர் 4 ஒரே வேல்யூ ஆஃப் வேரியபிளா இருக்கு. அதனால எல்லாமே சேர்த்து நம்ம இங்க ஆட் பண்ணிட போறோம். எக்ஸ் கியூப் இன்டூ மைனஸ் 2x வந்து மைனஸ் 2x பவர் 4, எக்ஸ் கியூப் இன்டூ மைனஸ் 6x வந்து மைனஸ் 6x பவர் 4, 4x square into minus 5x square வந்து minus 20x power 4. இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? minus 28x power 4. minus 2x power 4 minus 6x power 4 minus 20x power 4 வந்து it is minus 28x power 4. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எத்தனை டிஜிட்ஸ்க்கு வந்து சால்வ் பண்ணியிருக்கோம்? 3 டிஜிட் சால்வ் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் 4 டிஜிட். 4 டிஜிட்க்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் கிராஸ் வைஸ் பண்ணுங்க. மிடில் டிஜிட்ஸை எகெயின் கிராஸ் வைஸ் பண்ணுங்க. இப்போ ரெண்டு கிராஸ் வைஸ் பண்ணி ஆட் பண்ணலாமா? எஸ், கமான். எக்ஸ் கியூப் இன்டூ 1. எக்ஸ் கியூப் இன்டூ 1 என்ன வரும்? எக்ஸ் கியூப் இன்டூ 1 எக்ஸ் கியூப், எக்ஸ் கியூப் இன்டூ 5 5x கியூப். அப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் 5x கியூப் 6x கியூப், 4x ஸ்கொயர் மைனஸ் 6 சாரி மைனஸ் 2x. அப்போ என்னவாயிடும்? 4x ஸ்கொயர் இன்டூ மைனஸ் 2x மைனஸ் 8x கியூப், 6x கியூப் மைனஸ் 8x கியூப் மைனஸ் 2x கியூப் minus 5x square into minus 6x. அப்போ என்னவாயிடும்? minus minus it becomes plus 30x cube. 30x cube minus 2x cube வந்து என்னவாயிடும்? plus 28x cube மாறிடுது. ஓகே, இப்போ 4 டிஜிட்ஸ் முடிச்சாச்சு. அப்போ அடுத்து வந்து 3 டிஜிட்ஸ்க்கு பார்க்கலாமா?
லாஸ்ட் 3 டிஜிட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் இது, லாஸ்ட் டிஜிட் வந்து கான்ஸ்டன்ட். 4x ஸ்கொயர் இன்டு 1 கிராஸ் வைஸ் மல்டிப்ளை பண்றேன். -5x ஸ்கொயர் இன்டு 5 அப்புறம் -6x இன்டு -2x. 4x ஸ்கொயர் இன்டு 1 இஸ் 4x ஸ்கொயர் -5x ஸ்கொயர் இன்டு +5 -25x ஸ்கொயர் அப்ப -21x ஸ்கொயர் ஆயிடுது ரெண்டையும் ஆட் பண்ணா. தென் -2 இன்டு பிளஸ் சாரி -2 இன்டு -6x. அப்ப இட் பிகம்ஸ் +12x. ஓகே, -21x ஸ்கொயர் plus 12x square becomes minus 9x square. ஓகேவா? ஓகே, 3 digit முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்? 2 digit. 2 digitsக்கு என்ன பண்ண போறோம்? லாஸ்ட் 2 digits வந்து cross wise ஆ மல்டிப்ளை பண்ண போறோம். -6x plus -2 into 5. அப்ப -10x. -6x plus -10x is equal to -16x. ஓகே, இப்ப லாஸ்ட் digit என்ன பண்ண போறோம்? லாஸ்ட் digit வந்து vertically multiply பண்ண போறோம். 5 into 1 it is +5. அப்ப x cube plus 4x square minus 6x plus 5 into x cube minus 5x square minus 2x plus 1 is equal to x power 6 minus x power 5 minus 28 x power 4 plus 28 x cube minus 9x square minus 16x plus 5. ஓகே, பாத்தீங்கன்னா நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனோட டிகிரி என்ன வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் அதோட வேல்யூஸா இருக்கலாம், எவ்வளோ கான்ஸ்டன்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணும்போது we are going to use one and only vertically and crosswise multiplication. டைரக்டா ஒரே லைன்ல ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகே ஓகே, thank you for subscribing and thank you for watching this video. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இதை கமெண்ட் பண்ணுங்க, இல்லை மெயில் பண்ணுங்க. தேங்க்யூ.